Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 5 trial balance உடைய 8th sum பார்க்கலாம். As usual sum போடுறதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் sum ஈஸியா போட முடியும். Correct the following trial balance. Particulars கொடுத்திருக்காங்க. Debit balance, credit balance எல்லாமே கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்துட்டு errors இருக்கு. அந்த errors எல்லாம் நம்ம find out பண்ணி correct பண்ணனும். இப்போ நான் மேல redrafted trial balance னு எழுதிருக்கேன். Serial number, name of accounts, LF, debit balance, credit balance, rupees போட மறக்காதீங்க. Pattern எல்லாமே கரெக்ட்டா போட்டுட்டு serial numberல 1 2 3 4 continuous போட்டுக்கோங்க. இப்போ first opening stock கொடுத்திருக்காங்க 1 lakh rupees. ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்றது நமக்கு அசட் தான் இல்லையா? ஸோ டெபிட் பேலன்ஸில் தான் இருக்குது. ஸோ அது கரெக்டாக தான் இருக்குது. நம்ம டெபிட் பேலன்ஸ்லேயே அப்படியே போட்டுக்கலாம். நேம் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஓப்பனிங் ஸ்டாக் போட்டு டெபிட் பேலன்ஸில் 1 lakh rupees போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சேலரிஸ் கொடுத்துருக்காங்க 36,000. ஸோ சேலரிஸும் கரெக்டாக தான் இருக்குது, டெபிட் பேலன்ஸில் தான் இருக்குது. அதையும் நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க 1,32,000. கிரெடிட்டாஸ் அப்படின்றது லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் கிரெடிட் பேலன்ஸில் தான் போடணும். ஆனால் அங்கே டெபிட் பேலன்ஸில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கிரெடிட் பேலன்ஸில் போட்டுக்கலாம் 1,32,000. நெக்ஸ்ட்டு பேங்க் கொடுத்துருக்காங்க 35,000. இது வந்து டெபிட் பேலன்ஸில் தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ பேங்க்னு போட்டு 35,000 டெபிட் பேலன்ஸ்லேயே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேரேஜ் இன்வெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 18,000. கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படின்றது நமக்கு எக்ஸ்பென்ஸ். ஸோ டெபிட் பேலன்ஸில் தான் வரும், கரெக்டாக தான் இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். தப்பான என்ட்ரிஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா அப்படியே எடுத்து போட்டுருங்க. ரெண்ட் ரிசீவ்டு கொடுத்துருக்காங்க. ரெண்ட் ரிசீவ்டு ஆக்சுவலாக நம்மளுக்கு இன்கம் கிரெடிட் பேலன்ஸில் தான் போடணும், அங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அலவுட் 6,000 rupees கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்றது எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ டெபிட் பேலன்ஸில் தான் இருக்குது, நம்ம அப்படியே 6,000 போட்டுக்கலாம் டெபிட் பேலன்ஸ்லேயே. நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க 3,48,000 rupees இருக்குது. பர்ச்சேஸ் அப்படின்றது நமக்கு எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ டெபிட் பேலன்ஸில் தான் வரும், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஃபிகர்ஸ் எல்லாமே கரெக்டாக நேராக எழுதுங்க. 1 by 1 இந்த மாதிரி கரெக்டாக நேராக எழுதுனீங்கன்னா தான் நீங்கள் டோட்டல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் 60,000 கொடுத்துருக்காங்க. டெபிட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பில்ஸ் பேயபிள் அப்படின்றது லயபிலிட்டி, கிரெடிட் பேலன்ஸில் தான் போடணும். ஸோ இதை வந்து நம்ம மாற்றி எழுதிக்கலாம். கிரெடிட் பேலன்ஸில் 60,000 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெப்டாஸ் கொடுத்துருக்காங்க 45,000 rupees. டெப்டாஸ் அப்படின்றது நமக்கு டெபிட் பேலன்ஸில் தான் வரணும், கிரெடிட் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் 15,000. கேரேஜ் அவுட்வர்ட்ஸும் நமக்கு எக்ஸ்பென்ஸ். ஸோ அதுவுமே டெபிட் பேலன்ஸில் வரணும், இங்கே மாற்றி எழுதியிருக்காங்க. ஸோ டெபிட் பேலன்ஸில் 15,000 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேபிட்டலில் 1,63,000 கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் லயபிலிட்டின்றதுனால அது கிரெடிட் பேலன்ஸில் தான் வரும், கரெக்டாக தான் இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் இன்வெர்ட்ஸ் 9,000 rupees கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன்ஸ் இன்வெர்ட்ஸ் அப்படின்னா நமக்கு சேல் பண்ண பொருள் வந்து திரும்பவும் நம்மக்கிட்ட ரிட்டர்ன் ஆகி வந்துருச்சு, அப்போ நம்ம பே பண்ணணும்ல, அது எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ டெபிட் பேலன்ஸில் போடணும் 9,000 rupees. அங்கே கிரெடிட் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்றது நமக்கு இன்கம் 12,000 rupees. ஸோ இன்கம் வந்து நமக்கு கிரெடிட் பேலன்ஸில் தான் வரும், அது கரெக்டாக இருக்குது, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 12,000 rupees கிரெடிட் பேலன்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட்டு ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் 18,000 இருக்குது. எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நமக்கு டெபிட் பேலன்ஸில் தான் வரும் இல்லையா, இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரேட் எக்ஸ்பென்சஸை டெபிட் பேலன்ஸில் 18,000 rupees போடுங்க. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 3,68,000 rupees. அது வந்து கரெக்டாக தான் இருக்குது, கிரெடிட் பேலன்ஸில் தான் வரும் சேல்ஸ். ஸோ கிரெடிட் பேலன்ஸ்லேயே 3,68,000 rupees போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பில்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்டிங் அப்படின்றது நமக்கு அசட்டு, இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அசட் எல்லாமே நம்ம டெபிட் பேலன்ஸில் தான் போடணும் இல்லையா. ஸோ டெபிட் பேலன்ஸில் 1,14,000 rupees போடுங்க. நெக்ஸ்ட்டு டெபிட் பேலன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், கிரெடிட் பேலன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 7,44,000 rupees வரும். ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு சேம் ஆன்சர் வரணும், அப்படி வந்தால் தான் நீங்கள் போட்டிருக்க சம் வந்து கரெக்டு. இந்த மாதிரி ரீட்ராஃப்ட் சம்மெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கொஷனில் இருக்கிற அதே டோட்டல் தான் உங்களுக்கு ஆன்சர்லேயும் வரும். ஸோ நீங்கள் சம்மில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த டோட்டலை வச்சே நீங்கள் சம்மில் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ட்ரையல் பேலன்ஸில் சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் வந்து சேமாக வரலை அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ அதுக்காகவே தனியாக அப்லோட் பண்ணுறேன். இந்த சம்மில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு சப்சிடரி புக்ஸோடைய இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். அது எல்லாமே நீங்கள் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.